அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் ரிஷப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு இப்போ 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் காரணத்தினால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது சிந்திச்சு செயல்பட பாருங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்க. எந்த விஷயத்தையும் யோசிக்காம டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. உங்க மனசை ரிலாக்ஸா வச்சுக்க பாருங்க. அதிகம் யோசிச்சு குழம்பவும் வேண்டாம். தனஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷம். அதுவும் தன குடும்ப வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ குடும்பத்துல குட்டி குட்டி சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்களை கொடுத்தாலுமே சுகபோக காரகனான சுக்கிர பகவான் இந்த மாத துவக்கத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கலத்திர ஸ்தானாதிபதியான சூரியனோட சேர்க்கை பெற்று உங்க தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறது விசேஷம். சுகபோகங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும். தன வருமானம் சிறப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பாவே இருக்கு. உங்க பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் இருக்கும். உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும். கடினமான சில விஷயங்களை கூட, சில காரியங்களை கூட நீங்க பேசியே சாதிச்சிடுவீங்க. வண்டி வாகனங்கள், சொத்து சுகம் இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு சிலருக்கு மனசுல அதிகரிக்கும். சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலர் இந்த மாதத்துல வீட்டுக்கு செல்ல பிராணிகள் வாங்குவீங்க. ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், உபஜய ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பு சகோதர வழியில அனுகூலத்தை உண்டாக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி, என்னால முடியும், நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். புதுசா எதையாவது உருவாக்குறதுல ஆர்வம் பிறக்கும். நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். சகோதர உறவுக்கு நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். கஷ்டமான சில விஷயங்களை கூட முயற்சியினால வெற்றி அடைஞ்சு காட்டுவீங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும். விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி நிலம் சார்ந்த தொழில் செய்யறவங்க, வீடு கட்டிட பணிகள் செய்யறவங்க, வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுல ஆர்வம் அதிகரிக்கும். சுகஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் மாத துவக்கத்துல சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க. ஒரு சிலர் பொன் நகைகள் வாங்குவீங்க, வெள்ளி நகைகள் வாங்குவீங்க. கண்டிப்பா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம்.
சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாயும் ஆட்சி பலம், சுகபோக காரகனான சுக்கிர பகவான் சுகஸ்தானம், அதாவது அசையா சொத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துலயே ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. சுகபோகங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். தாய்க்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாய்கிட்ட வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோடையும் நல்ல பாண்டிங்கை உண்டாக்கும். அதே மாதிரி தாய் வழியில சொத்து சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுன்னா கூட அதிலெல்லாம் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் மாத துவக்கத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம்தான். பஞ்சமாதிபதி புதன் பகவான் மாத பிற்பகுதியில், அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு சுப செய்திகள் கிடைக்கும். ஒரு சிலர் குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் நீண்ட நாட்களா இருந்த தடங்கல்கள் அகலும். குழந்தை பாக்கியம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் படிக்க நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கலத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்தில், அதாவது ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதும் விசேஷம்தான். திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கு. நீண்ட காலமா திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அதே மாதிரி ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்களும் மீண்டும் 2ஆம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா 2ஆம் திருமண யோகமும் உங்களுக்கு கைகூடி வரும். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு கலத்திர ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். அப்போ புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட சூரியன் சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி குடும்ப வளர்ச்சியும் சிறப்பாகவே இருக்கும். அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது விசேஷம். ஏன்னா மறைவிடங்கள்ல உபஜயஸ்தானங்கள்ல ராகு கேது வரும்போது விசேஷ பலன்களை தான் கொடுப்பாங்க. 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறது நற்பலன்களை கொடுத்தாலும் கடந்த காலகட்டங்களில் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நல தொந்தரவுகளை கேது பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார். புத்திகாரகனான புதனுடைய வீட்டில் ஞானக்காரகனான கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா கேது பகவானை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் கேதுவனால கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் சுத்தமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீண்ட காலமா வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகளை, பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். முழுமையா கடனை அடைக்க முடியலனா கூட கடனை திரும்ப செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் மாத துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு கனவோடு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாத பிற்பகுதியில் சுகஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு சென்றாலுமே இதுவும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும். கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு, மலை கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க முயற்சியினால நிறைய முன்னேற்றம் காண்பீங்க. தொழில் வகையில நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு எட்ட முடியாத மிகப்பெரிய சிறப்பான உயரத்தை நீங்க எட்ட முடியும். தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலுமே தொழில் வகையில சில அவசரத்தன்மையும் இருக்கும். அதனால தொழில் வகையில அவசரமா முடிவெடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்க பாருங்க. சற்று சிந்திச்சு செயல்பட்டா நல்ல முன்னேற்றம் 100% உங்களுக்கு உண்டு. லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம். அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். தெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும். வீடு வாகனத்தோட சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, மகிழ்ச்சி நிறைந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும். விரையாதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க. வேண்டாத செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கி எதுவும் செலவுகள் செய்ய வேண்டாம். குறிப்பா ஆடம்பர செலவுகள் செய்யறத தவிர்த்துக்கிறதும் புத்தி கூர்மையோட செயல்படுறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் வாழ்க்கையில தடங்கல்கள் அகற்றும் முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.